أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم تنزيل الكتاب من الله العزيز الحكيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஜாசியாவை நேற்றைய தினம் நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த சூரத்துல் ஜாசியாவினுடைய முன்னுரையை சுருக்கமாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய ஆரம்பமே அல்லாஹு தஆலா தௌஹீதை பற்றி மிக அட்டகாசமாக பேசுகின்றான் என்பதையும் நாம் சொல்லியிருந்தோம். இப்போது அதனுடைய ஆரம்பமான 5 வசனங்களை பாருங்கள். அல்லாஹு தஆலா அவனை பற்றி நாம் எப்படி யோசிக்க வேண்டும், அப்படி யோசிப்பதினால் நம்முடைய கிரேடுகள், நம்முடைய தரங்கள் எப்படி மாறும் என்பதையும் சேர்த்தே அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதனுடைய அழகையும் சேர்த்து கவனியுங்கள். ஹாமீம், இது முதலாவது வசனம். ஏற்கனவே ஹாமீம் என்று நமக்கு சென்றிருக்கின்றது. இதை கொண்டு இதனுடைய நோக்கத்தை அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், கண்ணியவானான மேலும் அதே போன்று யாவையும் மிகைத்தவனான ஞானமுடையவனான அல்லாஹ்விடமிருந்து இந்த வேதம் இறங்கியிருக்கின்றது. இந்த குர்ஆனை நீங்கள் அணுகும் போதே அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்கி இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு நீங்கள் முதலில் அதை அணுகுங்கள். ஏதோ ஒரு புத்தகம், ஏதோ 10-11 என்ற புத்தகத்தை போன்று நீங்கள் புரட்டினால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அது போன்றுதான் உங்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய செய்திகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கின்றது. ஒரு மிக ஆழமாக நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நேசன், அவனை தாண்டி நம்மை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. தன்னை நேசித்த தாயை விடவும் 99 மடங்கு நேசிக்கக்கூடிய ஒரு கருணையாளன் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி இருந்தால், நமக்கு ஒரு உபதேசத்தை வழங்கி இருந்தால், நம்மை எச்சரித்திருந்தால், நம்மை கண்டித்திருந்தால், நமக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசியிருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த குர்ஆன். அப்படி என்றால் அதை அணுகக்கூடிய முறையும், அதை பார்க்கக்கூடிய பார்வையும், அதை ஓதக்கூடிய முறையும், அதை பற்றி புரியக்கூடிய சிந்தனையும், முதலில் இது அல்லாஹ்விடம் இருந்து இறங்கி இருக்கின்றது. அல்லாஹ் யார்? ஹக்கீமாக இருக்கின்றான். அவன் ஞானம் நிறைந்தவன், வெட்டியாக பேச மாட்டான். அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் நமக்கும் ஞானம் பெறும். ஏனென்றால் இது ஹக்கீமிடம் இருந்து வந்திருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா அசீஸ், யாவையும் மிகைத்தவன், கண்ணியவானாக இருக்கின்றான். இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாவையும் மிகைத்தது. இந்த குர்ஆனை தாண்டி வேறு ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் இந்த உலகத்தில் கண்டு கொள்ள முடியாது. இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தை காட்டிலும் வேறு எந்த கருத்தையும் நீங்கள் உயர்வாக பார்த்துவிட முடியாது. அவ்வளவு அழகான ஆழமான கருத்துக்களை இந்த குர்ஆன் பேசுகின்றது. ஏனென்றால் யாவையும் மிகைத்தவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய குர்ஆன் இந்த குர்ஆன். இது 2வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசிவிட்டு பின்பு அல்லாஹ் பேசுவதை பாருங்கள். இன்ன ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்து, வானங்களிலும் பூமியிலும் நிச்சயமாக பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் லஆயாத்தில் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது, அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு முஃமின் தலையை தூக்கி பார்த்தால் போதும், ஒரு முஃமின் தலையை கீழ் தாழ்த்தி பார்த்தால் போதும், அவனுக்கு ஏராளமான சான்றுகள் வானுலகத்திலும் பூமியிலும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இதை அல்லாஹ் சொல்லும் போது, அத்தாட்சி யாருக்கு என்று சொல்லும் போது, இது யதார்த்தமாக இருப்பவர்களுக்கல்ல, பொழுதுபோக்காக இருப்பவர்களுக்கல்ல, லில் முஃமினீன். முதல்ல அல்லாஹ்வை நம்புங்க, மறுமையை நம்புங்கள், கபருடைய வாழ்க்கையை நம்புங்கள். அல்லாஹ் நம்மை விசாரிப்பான், நாம் அவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும், அவனுக்கு முன்னால் நாம் சென்றாக வேண்டும். நாம் படைக்கப்பட்டது வெறுமனே ஒரு பொழுதுபோக்குக்காக அல்ல, மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக, கட்டமைப்பிற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஃமின்களுக்கு அத்தாட்சி. ஒருவர் முஃமினுடைய பட்டியலிலேயே வரல,
அல்லாஹை நம்பக்கூடிய நம்பிக்கையில் குறை இருக்கின்றது, இவருக்கு இந்த சான்றுகள் தெரியுமா என்றால் நிச்சயமாக தெரியாது. யாருக்கு சான்றுகள் தெரியும்? ஆயாத்தில் முஃமினீன், முஃமின்களுக்கு சான்றுகள் தெரியும். பின்பு அல்லாஹ் மேலும் பேசுகின்றான் 4வது வசனத்தில், ஒஃபீ ஹல்கிக்கும், உங்களை நாம் படைத்திருப்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்கிருந்து நீங்கள் வந்தீர்கள், எதிலிருந்து நீங்கள் வந்தீர்கள், உங்களுடைய வளர்ச்சிகள், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகள், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சிகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் எப்படி நாம் அப்படி அச்சுவேராக எப்படி நாம் பிசைந்து படைத்திருக்கின்றோம். ஏற்கனவே நாம் சூரத்து தாரியாத்தில் 20-25 நாட்கள் இதை பற்றி பார்த்தோம். ரூஹை பற்றி, நம்முடைய கல்பை பற்றி, நம்முடைய தலைமுடிகளை பற்றி, நம்முடைய உடல் உறுப்புகளுடைய ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் 1 மாத காலம் அதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். இங்கும் அல்லாஹ் பேசுகின்றான், வஃபீ ஹல்கிக்கும், உங்களுடைய படைப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படி அல்லாஹு தாலா ஒவ்வொன்றாக கொண்டு வருகின்றான். பின்பு வமா யபுஸ்ஸு மின் தாப்பா, இந்த உலகத்தில் பரவச் செய்திருக்கக்கூடிய உயிரினங்களை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில கால்நடைகளை காணுகிறீர்கள். ஆனால் இன்று வரை நீங்கள் காணாத பல விலங்குகள், பல உயிரினங்கள், கடல்களில் பறக்கக்கூடிய பறவைகள், எத்தனை வகையான உயிரினங்களை நாம் இந்த உலகத்தில் பரவச் செய்திருக்கின்றோம். நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது, இப்படி ஒரு அமைப்பில் அப்படியெல்லாம் நாம் விலங்கினங்களை வைத்திருக்கின்றோம். சில குருவிகளை பாருங்கள், எவ்வளவு சிறியது, உள்ளங்கையை விட சிறியது. நீங்கள் அதை பிடித்து நசுக்கினால் அது செத்து போகும். ஆனால் அதற்கென்று ஒரு சப்தம், அது சப்தமிட்டால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலாக அந்த சப்தம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவரை நம்மளால கத்த முடியல, தொண்டை பிடிச்சிட்டு போயிட்டு. குருவியினுடைய சப்தம் எவ்வளவு சப்தம்! அதற்கென்று ஒரு மூளை, அதற்கென்று ஒரு குடல், அதற்கென்று ஒரு வாய், அதற்கென்று ஒரு இதயம், அதற்கென்று ஒரு நுரையீரல், அதற்கென்று ஒரு கிட்னி. எவ்வளவு சிறியதாக அதனுடைய உடலுக்குள் அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பான். கண்களுக்கு தெரியாத உயிரினங்கள் எத்தனை இருக்கின்றன, கடல்வாழ் உயிரினங்கள் எத்தனை இருக்கின்றன, எத்தனை உயிரினங்கள். இப்படி அல்லாஹ் பேசும்போது இதில் இன்னொரு அத்தாட்சி இருக்கின்றது. மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் எவ்வளவு ஹாயாக, எவ்வளவு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் அனிமல் சேனல்ஸை பாருங்கள், ஒரு மான் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு போராட்டமான வாழ்க்கை. சென்று தண்ணீர் அருந்தலாம் என்று ஒரு குட்டை இடத்தில் சென்றால் உள்ளிருந்து முதலை, வெளியில் இருந்த பாம்பு, அந்த பக்கம் இந்த பக்கத்தில் இருந்து சிங்கமும் புலியும் சிறுத்தையும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்நாளை இப்படிப்பட்ட வனவிலங்குகளிடமிருந்து தன்னையும் தன்னுடைய குட்டிகளையும் பாதுகாத்து கொண்டே வாழ வேண்டிய நிர்பந்தம். எப்படிப்பட்ட போராட்டத்திற்கு இடையில் வாழ்கிறது என்று பாருங்கள். ஒரு மீன் நீந்தி கொண்டே செல்கின்றது, திடீரென்று ஒரு பறவை அதை கொத்தி செல்கின்றது. ஒரு பாம்பு வேகமாக சென்று கொண்டே இருக்கின்றது, வரக்கூடிய 320 வேகத்தில் வரக்கூடிய அந்த பறவை கழுகு அசால்ட்டாக அதை கொட்டி தூக்கி செல்கின்றது. எப்போது யார் நம்மை பிடிப்பார், யாரினால் நம்முடைய உயிர் போகும் என்று தெரியவே தெரியாது. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக, எவ்வளவு நிம்மதியாக. இப்படிப்பட்ட பதட்டம் ஏதாவது இருக்கா? யாரோ வந்து நம்மளை கொண்டுட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒரு சிங்கம் வந்து நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடும், ஏதோ ஒரு சிறுத்தை திடீரென்று நம்மை அட்டாக் செய்துவிடும். ஆனால் காட்டில் வனத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுடைய வாழ்வும் இப்படிப்பட்ட அடிப்படையில் தான் இருக்கின்றது. இவைகளுக்கு இடையில் போராட்டத்திற்கு மேல் போராட்டமாக எவ்வளவு எச்சரிக்கையாக இவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த இரண்டையும் எப்படி ஒரே வசனத்துல பேசுறான் பாருங்க. ஒஃபீ ஹல்கிக்கும், உங்களுடைய வாழ்வையும் நீங்கள் யோசியுங்கள். ஒமா யபுஸ்ஸு மின் தாப்பா, இந்த உலகத்தில் உங்களை போன்று உயிரினங்களாக வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு உயிர்களுக்கும் அல்லாஹ்வை பற்றிய நினைவு இருக்கின்றது. அதுதான் இங்க மேட்டர். உங்களை இவ்வளவு சொகுசாக நாம் வாழ வைத்திருக்கின்றோம், ஆனால் நீங்கள் மறந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் போராட்ட களமாகவே தங்களுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய நிர்பந்தங்களில் அந்த உயிரினங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாளும் அல்லாஹ்வை மறந்ததில்லை, ஒரு நாளும் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்ததில்லை. ஏன் என் ரப்பு என்னை இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் என்று யோசித்ததில்லை. பிசிக்ஸ் அவ்வளவு தெளிவாக கற்று வைத்திருக்கின்றது. மலைகளில் வசிக்கக்கூடிய ஆட்டை பாருங்கள், செங்குத்தாக இருக்கக்கூடிய மலை அதிலே அவ்வளவு அழகாக மேலேறுகின்றது, கீழிறங்குகின்றது.
ஒவ்வொரு உயிரினங்களும் தான் எதற்காக படைக்கப்பட்டோம், எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றோம், தங்களுடைய உடலமைப்பை இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும், இதைத்தான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், அவ்வளவு அழகாக அல்லாஹு தாலா போட்ட கோட்டிற்கு இயற்கை மாறாமல் வாழ்கின்றது. மனிதன் மாத்திரம்தான் மாறு செய்து கொண்டிருக்கின்றான். சூரத்துல் ஜாசியாவினுடைய 4வது வசனம் இரண்டையும் அல்லாஹ் சேர்த்து பேசுகின்றான். வஃபீ ஹல்கிக்கும், உங்களை படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பை உற்று நோக்குங்கள். ஒமா யபுஸ்ஸு மின் தாப்பா, இந்த உலகத்திலே பரவச் செய்திருக்கக்கூடிய உயிரினங்களை, ஒட்டுமொத்த உயிரினங்களையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான், ஆயாத்துல் கௌமி யூகினூன், அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய சமூகத்தாருக்கு இதில் பலதரப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கின்றது. 3வது வசனத்துல அல்லாஹ் சொன்னா முஃமினீன், இப்போ அல்லாஹு தஆலா பேசுறான் யூகினூன், உறுதியாக நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு தரஜாவை அல்லாஹ் கூட்டிட்டான். இப்போ முஃமினீன் யூகினூன். இப்போ இன்னும் பாருங்க, மறுபடியும் பாருங்க, வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடிய இந்த விஷயத்தை உற்று நோக்குங்கள். ஒரு பகல் ஒளியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமர்ந்து பாருங்கள். ஃபஜ்ருக்கு பின்னால் இரவு சூழ்ந்து இருந்தது. அந்த இரவிலிருந்து அல்லாஹ் பகலை எப்படி உரித்து எடுக்கின்றான். சூரா யாசின்ல அல்லாஹ் பேசுறான், நஸ்லஹு மின்ஹுன் நஹார், இரவிலிருந்து பகலை அப்படியே தோல் உரிப்பதை போன்று உரித்து எடுக்கின்றான். ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரத்திற்கு பின்னால் அதை தழுவி வரக்கூடிய அந்த நேரம், அதற்கு பின்னால் கொஞ்சமாக இருளில் இருந்து அந்த பகலை எப்படி அல்லாஹ் வெளிக்கொணர்கின்றான் பாருங்கள். வக்திலாஃபில் லைலி வன் நஹார், மாலை நேரம் வரக்கூடிய நேரத்தில் இரவு படர்கின்றது. மாலை முதலில் அங்கிருந்து கொஞ்சம் அப்படியே செம்மேகம், கொஞ்சமாக இரவு சூழ்ந்து வரக்கூடிய அந்த இருள், எப்படி அல்லாஹு தஆலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிர் ரிஸ்கின், வானிலிருந்து அல்லாஹு தஆலா இறக்கக்கூடிய வாழ்வாதாரம். அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நீரை ரிஸ்க் என்று பேசுகின்றான். வாழ்வாதாரம், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வாழ்வாதாரம். மனிதர்களுக்கும் தேவை இருக்கின்றது, விலங்குகளுக்கும் தேவை இருக்கின்றது, மரம் செடி கொடிகளுக்கும் தேவை இருக்கின்றது. எல்லா தேவைகளும் நீரை கொண்டு மக்களுக்கும், உயிரினங்களுக்கும், செடி கொடிகளுக்கும், பூமிக்கும், ஒட்டுமொத்தத்திற்கும் வாழ்வாதாரமாக வானிலிருந்து இறக்கக்கூடிய நீர் இருக்கின்றது. ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, ஒரு பூமி செத்து போனதற்கு பின்னாலும் இந்த நீரை கொண்டு அல்லாஹு தஆலா உயிர்ப்பிக்கின்றான். மேலும் நீங்கள் உற்று கவனியுங்கள், வதஸ்ரீஃபிர் ரியாஹ், காற்றை அல்லாஹு தஆலா எப்படி சுழலச் செய்கின்றான் என்று பாருங்கள். ஒரு சில காற்றுக்கள் ஒன்றுமே இல்லை, அதில் அது மலட்டு காற்று. ஒரு சில காற்று ஆக்சிஜன், மனிதர்களுக்கு அது நின்று விட்டால் உயிர் வாழ முடியாது. ஒரு சில காற்றுக்கள் அழிக்கக்கூடியது, ஒரு சில காற்றுக்கள் மனிதர்களை வாழ வைக்கக்கூடியது, ஒரு சில காற்றுக்கள் மகரந்த சேர்க்கைக்காக அல்லாஹு தஆலா அனுப்புகின்றான். நீங்கள் உற்று நோக்கு, தாவரவை நீங்க பாட்னியை போய் படிச்சீங்க அப்படின்னா, சில காற்றுக்கள் வீசுவதின் மூலமாகத்தான் மகரந்த சேர்க்கை ஏற்படுகின்றது. இதையும் அல்லாஹு தஆலா காற்றின் மூலமாக கொண்டு வருகின்றான். எத்தனை வகையான காற்றுக்கள். சில காற்றுக்கள் மேகங்களை ஓட்டி கொண்டு வருகின்றது. சில காற்றுக்கள் இருக்கக்கூடிய மேகங்களை இன்னொரு ஊருக்கு நகர்த்தி சென்று விடுகின்றது. சில காற்றுக்கள் மழை பொழியக்கூடிய மேகங்களை கலைத்து விட்டு சென்று விடுகின்றது. எத்தனையான வகையான காற்றுக்களை அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். வதஸ்ரீஃபிர் ரியாஹ், உற்று நோக்குங்கள். எல்லா காலமும் ஃபேன் காத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஏசி காற்றை, அல்லாஹ் அனுப்பக்கூடிய இயற்கையான காற்றை உற்று நோக்குங்கள். வதஸ்ரீஃபிர் ரியாஹ், அல்லாஹு தஆலா எப்படி ஆக்குகின்றான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றான், ஆயாத்துல் லிகௌமி யஅகிலூன், அறிவார்ந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய இந்த சமூகத்திற்கு இதில் பலதரப்பட்ட அத்தாட்சிகளை நாம் வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்ப பாருங்க, 3வது வசனம் முஃமினீன், 4வது வசனத்தினுடைய முடிவு யூகினூன், 5வது வசனத்தினுடைய முடிவு யஅகிலூன். எவ்வளவு தெளிவா அல்லாஹு தஆலா கிரேட கொண்டு எடுத்துட்டு போறான் பாருங்க. முஃமினீன், முதல்ல அல்லாஹ்வை ஆழமா நம்புங்க. யூகினூன், உறுதியாக நம்புங்கள். சூரத்துல் பக்ராவிலும் இதை நீங்கள் பார்க்கலாம். அல்லதீன யுமினூன
அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்சில என்று முஃமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும். அதில் முஃமினூன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வபில் ஆகிரதி ஹும் யூகினூன், பின்பு மறுமை நாளை கொண்டு அவர்கள் உறுதிப்பட அதை நம்புவார்கள். அதற்கு பின்புதான் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அதை இங்கும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். முஃமினீன், உறுதிப்பட அல்லாஹ்வை முஃமின்களாக இருங்கள். பின்பு யூகினூன், உங்களுடைய நம்பிக்கை சாதாரணமாக இருப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூகினூன், ஆழமாக உறுதியாக நம்புங்கள், அதில் ஸ்தரமாக நீங்கள் நில்லுங்கள். உங்களுடைய நம்பிக்கை எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வின் மீது இருப்பதிலிருந்து பிசைந்து விடக்கூடாது. யூகினூனாக இருங்கள். பின்பு அறிவார்ந்த சமூகம் எப்படி இருக்குமானால், அல்லாஹ் உங்களை சுற்றி படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் பார்த்து 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 அல்லாஹின் பக்கம் உங்களை கொண்டு செல்லக்கூடிய அறிவாற்றலாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் ஆகச் சிறந்த அறிவாளி என்று அல்லாஹ் யாக்கிலூன் என்றும் பேசி முடிக்கின்றான். இந்த 5 வசனங்களை உன்னிப்பாக நாம் உற்று நோக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் ஆகச் சிறந்த தௌஹீத். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்புதல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறைப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுதல். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஒரு சாராரை தண்டிப்பான். ஏன் என்று அல்லாஹ்வே பதில் சொல்வான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்தவில்லை. முறைப்படி எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சவில்லை. அல்லாஹ்வை எப்படி நினைக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் நினைக்கவில்லை என்று குர்ஆனுடைய வசனங்கள் பேசி காட்டுகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை எப்படி சார்ந்திருக்க வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி உறுதியாக நம்ப வேண்டுமோ, முஃமின்களாக, மூகினீன்களாக, யூகினூனாக, அதே போன்று யாக்கிலூன், அறிவார்ந்த சமூகமாக அல்லாஹு தஆலா அவனுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.